ஹேடா ஃபேரிஸ், வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து என்னோட இன்ஸ்டா லிங்க், டெலகிராம் லிங்க், என்னோட மற்ற சேனலோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், லைக் வந்து பிஎல் கூட இங்கே போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அதுக்கும் வந்து ஓட்டிங் வைக்க போகிறேன். ஸோ வேணுமா வேண்டாமா அப்படின்றத நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ண போகிறீங்க. ஓகேவாடா ஃபெரிஸ்? அண்ட் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்னோட லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சனோட பர்த்டே இன்னைக்கு. ஆனி, மினி 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 ஹாப்பி பர்த்டே. என்னோட சார்பாகவும் என்னோட நம்ம சேனல் ஃபிக்ஸிஸ், அதாவது சாரி ஃபேரிஸ் சார்பாகவும் பிடிஎஸ் சார்பாகவும் உனக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே. 24 வந்து உனக்கு ஆகிருச்சு. ஸோ வந்து எப்பவுமே வந்து ஹாப்பியாக இருக்கணும். அதுக்காக நான் வந்து உன்னை விஷ் பண்ணிக்கிறேன் அண்ட் வந்து ப்ரேவும் பண்ணிக்கிறேன்டா. அதே மாதிரி இன்னைக்கு வேறு யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் என்னோட சார்பாகவும் நம்ம சேனல் ஃபேரி சார்பாகவும் பிடிஎஸ் சார்பாகவும் மினி 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 ஹாப்பி பர்த்டே. அவள் ஷூகா பாயாஸ் அப்படின்றதுனால வந்து ஷூகாவோட ஒரு ஒன் ஷாட் தான் வந்து போட போகிறேன். ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருக்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வந்து அந்த போஸ்ட்டும் வந்து லைக் மோஸ்ட்லி இன்றைக்கி இல்லை நாளைக்கு போட்டுருவேன். ஸோ அதுக்கும் வந்து எஸ்ஸா நோவா அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. லைக் வந்து ஓட்டிங் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் போடுற ஓட்டிங்ஸில் தான் வந்து அது என்ன பண்ணலாம் அப்படின்றது இருக்கும். என்னால் 3 சேனல் மெயின்டைன் பண்ண முடியறதில்ல. ஸோ அதனால் வந்து இதே சேனலில் வந்து அதையும் போடலாம் அப்படின்ற ஒரு தாட்டு தான். ஸோ வந்து ஓட்டிங் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ரெக்வஸ்ட் இருக்குது, பர்த்டே ரெக்வஸ்ட், ஆனிவர்சரி, உங்கள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வருது அப்படின்ட்டு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதையும் வந்து சொல்லுங்கள். ஒரு 1 வீக் முன்னாடி வந்து என்கிட்ட சொல்லிடுங்க. அண்ட் வந்து ஒரு 2 டேஸ் முன்னாடி எனக்கு ஒரு ரிமைண்டரும் கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து என்னால் வந்து லைக் வந்து மறந்துடுவேன்னா, ஸோ அப்போ தான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் ரிமைண்டர் கொடுத்துட்டிங்கன்னா என்னால் வந்து போட்ட முடியும். அண்ட் வந்து நாளைக்கு வச்சுட்டு இன்றைக்கி வந்து போடுங்கன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக என்னால் போடவே முடியாது. அதையும் வந்து நான் சொல்லிடுறேன் இங்கேயே. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ரொம்பவும் பேசியாச்சு. டைரக்டர் ஸ்டோரிக்குள்ள நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ள போகலாம். ஆனியும் ஷூகாவும் 2 பேருமே வந்து லைக் வந்து மாமா பொண்ணு அத்தை பையன் அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அவங்க 2 பேருக்குள்ளாரையும். ஸோ வந்து எப்படி அவங்களுக்குள்ளார அந்த லவ் எல்லாம் ஸ்பார்க் ஆகுது அப்படின்ற எல்லாமே தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்டோரி இமேஜினேஷனுக்குள்ள போகலாம். ஷூகா தான் எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் வந்து அவர் ஒர்க்குக்கு கிளம்பி போயிட்டுருக்காரு. அவருக்கு வந்து பைக்கில் போகிறது தான் பிடிக்கும். லைக் அதுவும் வந்து புல்லட் பைக்கு தான் ரொம்ப பிடிக்குன்றதுனால அவர் புல்லட் பைக்கில் தான் வந்து போயிட்டுருக்காரு. லைக் வந்து வில்லேஜில் தான் ஸ்டோரி நடக்குது. ஸோ அவர் வந்து பைக்கில் போயிட்டுருக்காரு. அண்ட் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்களோட வீடு மொட்டை மாடியிலேருந்து ஷூகாவை தான் எட்டி பார்த்துட்ருக்காங்க. என் மாமா எவ்வளோ அழகா இருக்கான். ஆனால் என்னதான் கண்டுக்கவே மாட்டேன்றான். ஒரு தடவை தான் பார்த்தா என்னவா அவனுக்கு? போ உனக்கு பையா, ஒரு நாள் என்கிட்ட மாட்டு வெடி நீ, அப்போ இருக்கு உனக்கு அப்படின்ற மாதிரி ஆனியும் வந்து அங்கேருந்து பார்த்துட்ருக்காங்க. ஷூகாவும் வந்து ஷூகாவுக்கு நல்லாவே தெரியும் வந்து ஆனி வந்து எட்டி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி கண்டுக்காத மாதிரி அவரும் போயிடுவார். ஸோ வந்து அவரும் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போய்ட்டாரு. ஆனியும் வந்து கீழே வராங்க. மா முன்னாடி எதுடி இப்போ கத்திக்கிட்டு இருக்க? நான் அத்தை வீட்டுக்கு போயிட்டு வரேம்மா. டெய்லியும் அங்கே போயிட்டு தான் இருக்கேன். காலேஜுக்கு போறியோ இல்லையோ, ஆனால் உன் அத்தை வீட்டுக்கு மட்டும் போயிரு. இப்போ எதுக்குடி அங்கே போகிற? காலேஜுக்கு போகிற வேலையை பாடுறி. எல்லாம் எனக்கு தெரியுமா, நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனியும் வந்து இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அவங்க வேலையை அவங்க பார்க்க போயிடுறாங்க. ஆனியும் வந்து கிளம்பி இப்போது அவங்க அத்தை வீட்டு விச் இஸ் மீன் ஷூகாவோட வீட்டுக்கு தான் வந்து வராங்க. அத்தை அத்தை வாடி மருமகளே, என்ன அந்த பக்கம்? அது சரி, தினமும் தானே வந்துக்கிட்டு இருக்க நீ. நான் வேற பாரு என்ன இந்த பக்கம்னு கேட்டுட்டு இருக்கேன். சொல்லு, இன்னைக்கு என்ன செய்தியோட வந்திருக்க? அத்தை சொல்லுடி. எப்போதான் அத்தை உன் பையன் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்குவான்?
என்னாடி அவசரம் உனக்கு? இப்பதானடி நீ வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற. இருந்தாலும் என்ன இப்போ நிச்சயமாச்சும் பண்ணலாம்ல? ஐயோ! ஆசைய பாரு என் மருமகளுக்கு. சரிடி, சரிடி, நானே அவன்கிட்ட பேசுறேன் சரியா? என்னைக்கா இருந்தாலும் நீ தாண்டி என் வீட்டு மருமக. உன்னை விட்டுட்டு வேற யாரையாவது கொண்டு வந்துருவேனா நானு? அது உன் புள்ளைகிட்ட சொல்லுவி. இந்த அவன் வேலை பார்க்குற இடத்துல லவ் பண்றது, சைட் அடிக்கிறது, கிருஷி ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். ஏய், அவன் என்னதான் பண்ணாலும் நீ தாண்டி அவன் பொண்டாட்டி. இது எப்போவோ முடிவு பண்ணது சரியா? சரி அத்தை, சரிடி மருமகளே. நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்லத்த. சரி வா சாப்பிடு, நானே உனக்கு கூட்டி விடுறேன். சரித்த அப்படின்னு வந்து ஆனியும் அங்கேருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக அந்த டே அப்படியே போகுது. டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஈவினிங் டைம் ஆகுது. ஆனி இன்னமும் வந்து அதாவது அங்கே தான் இருக்காங்க. சுகமும் வந்து ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே டயர்டாக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அப்போ தான் டயர்டாக வந்து உட்காந்து அப்படியே சோஃபாவில் சாஞ்சிட்டு கண்ணை மட்டும் ரிலாக்ஸாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. மாமா, இந்த தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து நீட்டுறீங்க. ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. என்ன இவ போயிருப்பாடல நினச்சேன். சை, எப்போ பார்த்தாலும் இங்கேயே வந்து உட்காந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்குறாரு. என்ன மாமா, நான் அழகுதான் எனக்கு தெரியும், அதுக்காக இப்படிலாம் பார்க்காத மாமா, திங்குற மாதிரி. அது ஒன்று தான் குறைச்சல் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் வந்து அன்னைக்கு அந்த தண்ணி வாங்கி குடிச்சிட்டு தள்ளு, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். நீ ஏமாம்மா கஷ்டப்படுற, நான் இருக்கேன்ல, வா நான் உனக்கு ஃப்ரெஷ்ஷப் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டு. ஏய் இந்த பார், நீ எதுக்கு பிளான் பண்றன்னு தெரியுது, ஒழுங்கா அமைதியா இங்கே இருந்த ரூம் பக்கத்துல ஏதாவது வரணும்னு பார்த்த அப்படின்ற மாதிரி சுகா வந்து என்னை திட்டிக்கிட்டு இருக்காரு. கரெக்டா அப்போ சுகா அம்மா வந்துட்டு, டேய் போதும் நிறுத்துடா, எப்ப பார்த்தாலும் என் மருமகளை திட்டுறதே ஒரு வேலையா வச்சுட்டு திரியிற. அப்படி என் மருமக என்ன சொல்லிட்டான்னு இப்ப இவ்வளோ கோவப்படுற? கட்டிக்க போறவனி உனக்கு அவ பண்ணணும்னு ஆசைப்படுற, அதுல என்னடா இருக்கு? நீ போதுமா அவளை நல்லா கிளப்பி விடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையும் வந்து திட்டிட்டு சுகா வந்து அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. அவன் கிடக்குறான் இந்த சுப்பையன், அவன் அப்படிதான் ஏதாவது சொல்லிட்டே பண்ணி கண்டுக்காதடி செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட அம்மாவும் சொல்லிட்டு, சரி அத்தை, சரி நீ போய் என்ன அவனுக்கு ஏதாவது வேணுமான்ட்டு கேட்டு வா சரியா நைட்டுக்கு. சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆனியா வந்து சுகாவோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே வந்து சுகா அப்போ தான் வந்து ஷர்ட் எல்லாம் கழட்டிட்டு சரி ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டெல்லாம் வந்து கழட்டிட்டு பேண்ட்டை கழட்ட போவார். என்னடா இது, யாரோ நம்மளை குர்ருன்னு பார்க்குற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஆனி தான் வாய ஆன பொழந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. என்ன போடி என்னவா அப்படின்ற மாதிரி தான். ஏய் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அது அத்தை நைட்டு டின்னருக்கு என்ன வேணும்னு கேட்க சொன்னாங்க, அதனால தான் வந்தேன். எத்தையாவது பண்ண சொல்லு, இப்போ நீ கிளம்பு, வாயை பிறந்துட்டு எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க பாரு அப்படின்னு சுகா சொல்லிட்டு லைக் வந்து பாத்ரூமுக்கு குளிக்கலான்ட்டு போறாரு. உடனே நீ வந்து என்ன இப்போ என் புருஷன் நான் பார்க்குறேன், அதுல என்ன இப்போ? நினப்பு தாண்டி, அப்படியே கற்பனை கோட்டையிலேயே வாழ்ந்துட்டேரு அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்லிட்டு போறாரு. லைக் வந்து லைக் தாண்டி போறாரு. உடனே ஆனி என்ன பண்றாங்கன்னா சுகாவை பிடிச்சி இழுத்து பெட்ல தள்ளி, என்ன நீ ரொம்ப தான் வந்து பண்ணிக்கிட்டே இருக்க, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப தான் வந்து பேசுற பொறுக்கி. ஏய் நூடுல்ஸ் மண்டா, முன்னாடி ஆல்ரெடி ஒழுங்கா ஒரு பையன் கிட்ட போய் இப்படி பிஹேவ் பண்ற அப்படின்னு சுகா பேசி முடிக்கிறதுக்குள்ளாரையே வந்து ஆனி வந்து என்ன பண்றாங்கன்னா கிஸ் பண்ணிடுறாங்க. சுகாக்கு செம்ம ஷாக்கு. ஏய் இப்போ என்னடி பண்ண? என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ண. ஏய் தள்ளி போடி, வாய் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாயெல்லாம் வந்து ஷூவை தொடச்சிக்கிட்டு இருக்காரு. வாயவா துடைக்கிற இருடா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து பெட்ல தள்ளிட்டு சுகர் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு, ஏய் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க பைத்தியக்காரியே, நூடுல்ஸ் மண்டை இறங்கி தொலடி பொறுக்கி
நான் கிஸ் பண்ணா உனக்கு வாய் போச்சா, இப்போ அந்த வாய் என்ன ஆகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து செம்மையா வந்து ஆனி கிஸ் பண்றாங்க. செம்ம டீப்பா ஆனி வந்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷூகாக்கா செம்ம ஷாக்கு. லைக் வந்து ஆனி என்ன பண்றாங்கன்னா ஷூவோட லிப்ஸே வந்து லைக் கடிச்சிடுறாங்க. லைக் வந்து பிளட்டு வர அளவுக்கு அந்த அளவுக்கு கடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா கிஸ்ஸை பிரேக் பண்றாங்க. இப்போ என்ன அப்படின்ற மாதிரி தான் வந்து லைக் வந்து அவர் லைக் வந்து ஆனி திங்க் பண்ணிட்டு சரி நீ போய் குழி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஐயோ என்ன பண்ணா இவ இப்போ அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸ் எல்லாம் டச் பண்ணி பார்க்குறாரு. லாட்டு ஐயோ இந்த நூடுல்ஸ் மண்டையை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சிரிச்சுட்டு அவரும் வந்து ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுறாரு. இப்போ இந்த லிப்ஸை எப்படி நான் மறைப்பேன் அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு இருக்கு. ஸோ அவரும் வந்து குளிச்சுட்டு கீழே வந்துடுறாரு. வாடா வண்டியா எவ்வளோ நேரம்டா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, சரி சிம்பிளாக இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேமியா வந்து பண்ணிட்டாங்க. வந்துட்டம்மா அவங்களும் வந்து ஷூகாவும் உட்காடுறாங்க. ஆனி வந்து அதுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. நீ இன்னும் கிளம்பலையா? போவேன் போவேன் எனக்கு போக தெரியும். நூடுல்ஸ் மண்டா பொறுக்கி அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அவங்க ஷுகாவோட அம்மாவும் வந்து லைக் வந்து சேமியாலாம் வந்து எடுத்து அப்படியே பிளேட்டில் போட்டு அப்படியே கொடுக்குறாங்க. அப்போதான் அவங்க அம்மா நோட்டீஸ் போடுறாங்க, லைக் நோட்டீஸ் பண்ணுறாங்க லைக் ஷுகாவோட லிப்ஸில் வந்து அந்த கடிச்ச இது தெரியுது. ஏய் என்னடா ஆச்சு உன் லிப்ஸுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை மறந்துட்டனே. அது ஒன்றும் இல்லைம்மா, அது கீழே விழ போகும்போது இடிச்சுக்கிட்டேம்மா. இடிச்சுக்கிட்டாலும் லிப்பில் எப்படிடா காயம் ஆச்சு, இது கடிச்ச மாதிரி இருக்கேடா. ஆமாம்மா கீழே விழும்போது தெரியாமல் வந்து கடிச்சிக்கிட்டேம்மா. போதுமா சும்மா தொண்ணு கேள்விக்கிட்டு பசிக்குது கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா வாங்கிட்டு அப்படியே வந்து சாப்பிட உட்காந்துட்டாரு. ஆனிக்கா அப்படியே அவ்வளோ வந்து கிளுன்னு அப்படியே இருக்கு. அப்படியே ஸ்மெர்க் பண்ணுறாரு. நூடுல்ஸ் மண்டை எல்லாம் ஒன்றாக தாண்டி என் பொறுக்கி போகணும் மாமா அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. சரி டிவி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஷூகாவுக்கு பக்கத்தில் தான் வந்து ஆனி உட்காந்துட்டு இருக்காங்க. ஏய் அவ்வளோ இடம் இருக்குல்ல தள்ளி உட்காரேண்டி அப்படின்ற மாதிரி ஷூகா சொல்கிறார். ஆமாம்ல இடம் இருக்குல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆனி வந்து ஷூகாவோட மடியிலே இருந்து உட்காந்தா இருக்குங்க. ஏய் என்னடி பண்ணுற, நான் அங்கே உட்கார சொன்னேன் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்த விட இந்த இடம் தான் கம்ஃபர்ட்டுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் என் பூனைக்குட்டி மாமா மடியில் வந்து உட்காந்துக்கிட்டேன். ஏய் நூடுல்ஸ் மண்டை வர வர நீ பண்ணுறது எதுவும் சரியில்லடி. சரியாக தான் பண்ணிகிட்ருக்கேன், சரியில்லாததுலாம் பண்ணணுன்ட்டு தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஷூகா வந்து லைக் ஷர்ட் தான் வந்து போட்டிருந்துருப்பாரு. லைக் வந்து ஒரு 2-3 பட்டன்ஸ் அன்பட்டன் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் லைக் வந்து கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. ஆனி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே அவங்க ஹேண்ட் அப்படியே ஷூகாவோட செஸ்ட்டு தான் போய் அப்படியே ரப் பண்ணுது. ஏச்சி அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி விடுறாங்க. என்ன இப்போது நான் தொட வேண்டியது தானே, நான் தொடுறேன். சும்மா சும்மா சீன் போட்டுட்டு இருக்காதாமா. ஏய் ஒழுங்கா எந்திரிச்சு போடி உன் வீட்டுக்கு. முடியாது, இது நான் வாழ போற வீடு, இங்கேதான் இருப்பேன், இங்கேதான் உட்காருவேன். ஏய் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எவன்டி சொன்னா? நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன தவிர நீ வேற எவளையாவது கல்யாணம் பண்ணிக்க விட்டுருவேன்னு நீ நினைக்கிறியா? ஏய் இதுக்காகவே நான் வேற ஒருத்தி கல்யாணம் பண்ணுவேண்டி அப்படின்ற மாதிரி ஷூகா சொல்றாரு. நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, கல்யாணம் வரைக்கும் கூட போகலாம். ஆனா கல்யாணம் நடக்கிறப்போ நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? என்ன பண்ணுவ? நீ என்ன பிரெக்னென்ட் ஆக்கிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லுவேன். வேணும்ட்டு ரிப்போர்ட் கூட பாருங்கன்னு கூட சொல்லுவேன். அப்படியே என்னடி நீ நீ இன்னொருத்த கல்யாணம் பண்ணிக்க விட்டுருவ நீ நினைக்கிறியா? நீ என்ன நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு உன்னோட குழந்தை என் வயிற்றுல இருக்குன்னு சொன்னா போதும், அடுத்த நிமிஷம் கையாலேயே அந்த தாழி
ரத்தல ஏறிடுமாமா. ஸோ அதனால நீயே அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி அணி சொல்றாங்க. சுகாக்கா, அடி பாவி கிராதகி, நீ பண்ணாலும் பண்ணுவடி அப்படின்ற மாதிரிதான் வந்து சுகா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரி, அப்போ சீக்கிரமே நான் கல்யாணம் பண்ணிப்போ, இல்லை அப்படின்னா கூடிய சீக்கிரத்துல கூட நான் இந்த மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரியா? பட் மாமே அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட லிப்ல கிஸ் பண்ணிட்டு அவங்க போயிடுறாங்க. சுகாவா அவர் ஹார்ட்டை பிடிச்சிட்டு, ஐயோ என்னவா இப்படி இருக்கா, கொஞ்ச நாள் ஏதாவது விளையாடலாம் அப்படின்னு பார்த்தா இவன் இன்னும் இப்படி சொல்லிட்டு போறா, ஒரு வேளை சொல்லிடுவாளோ அப்படின்ற மாதிரிதான் சுகா வந்து அப்படியே வந்து இருக்காரு. அதுக்கப்புறமா தான் அவங்க அம்மா வராங்க. டே சுகா மா, எவ்வளோ நாளைக்கு தாண்டா இந்த மாதிரி, எதுமா ரொம்ப என்னமோ நான் சொல்றது என்ன சொல்றேன்னு தெரியாத மாதிரி சீன் போடாதடா, அவளும் வந்து எவ்வளோ தாண்டா இது பண்ணுவா, நீ என்னமோ பிடிக்காத மாதிரியே சீன் போட்டுக்கிட்டே இருக்க, ஏன்மா? அதெல்லாம் ஒரு ஜாலி தான்மா, அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதுதான். நீ என்ஜாய் பண்ணிட்டேரு, இன்னும் எவ்வளோ நாள்டா, அவளும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கா எப்போ உன் பையனை கல்யாணம் பண்ணி வைப்பான்னு சொல்லிட்டு. மா, அவ கேக்குறன்னு நீ வேற, இப்போதான் அவ காலேஜ படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கா, எல்லாம் காலேஜ் முடிஞ்சிச்சு, அவ வேலைக்கெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம், அது வரைக்கும் அவ பொறுமையா இருப்பாளான்னு எனக்கு தெரிலடா. மா, அவ இப்ப என்ன சொல்லிட்டு போனா தெரியுமா, என்னடா சொல்லிட்டு போனா அப்படின்றத வந்து அசோகா வந்து ஆனி என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்றாங்க. என்னடா சொல்ற? ஆமாம்மா, இப்போதாம்மா அவ அந்த மாதிரி சொல்லிட்டு போறா. டேய் டேய் மகனே, தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் வந்து விட்டுறாதடா, குடும்ப மானமே போயிருண்டா, தயவு செஞ்சு அவளை கல்யாணம் மாச்சும் பண்ணிக்கடா, அதுக்கப்புறம் நீ எப்போ தொடுறியோ அவளை தொட்டுக்கிட்டு போ, கல்யாணத்தை பண்ணிக்கடா அப்படின்ற மாதிரி சுகோட அம்மா சொல்றாங்கம்மா. அவ குழந்தை மாதிரி பண்ணிக்கிட்டு போற, நீ வேற ஏமாடி, குழந்தை பண்ற வேலையாடா அது, அவ தான் அப்படி சொல்ற, அவ பண்ணிட்டானா என்னடா பண்ணுவ? புரியுதுமா, ஆனா அவ இப்பதானமா படிச்சுக்கிட்டு இருக்கா, இப்ப கல்யாணம் எல்லாம் பண்ணன்னு வச்சுக்கா, நார்மலாவே அவ என்ன பண்ணுவான்னு நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்க, கல்யாணம் எல்லாம் ஆச்சுன்னா அப்புறம் நான் அவ்வளவுதான், உன் பையனோட கருத்துக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாதேம்மா. டேய், அது ஒரு பொண்ணு சொன்னா கூட நான் ஒத்துப்பேன்டா, ஆனா நீ சொல்ற பாத்தியா, நீ சொல்றத தாண்டா என்னால வந்து ஏத்துக்கவே முடியாது, நீ யாரு என்ன எப்படின்ட்டுலாம் எனக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதடா. இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு மற்றவங்க வேணா நினைக்கலாம், இந்த பூனை பால் மட்டும் இல்லை, விட்டா பீருன்ட்டு எல்லாத்தையுமே குடிக்கணும், எனக்கு நல்லாவே தெரியும், இந்த சீனை என்கிட்ட போட்டுறாதடா மகனே அப்படின்ற மாதிரி சுகாவோட அம்மா சொல்றாங்க. சரி சரி, விட்டு விட்டுமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் டேஸும் வந்து போகுது. டெய்லியும் இந்த மாதிரி வந்து சில நிமிஷங்கள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். பிடிக்காத மாதிரி சுகா சீன் போடுறது, வேணும்ட்டு அங்கே டச் பண்ணுறது, கிஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆனி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே தான் வந்து லைக் வந்து ஒரு 1 இயர் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் இயர் தான் வந்து லைக் வந்து ஆனி போக போகிறாங்க. முடிவே பண்ணிட்டாங்க, இவனை கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வீட்டில் வந்து, நான் சுகா மாமாவை கல்யாணம் பண்ணாதான் நான் காலேஜே போவேன், இல்லைன்னா நான் போவே மாட்டேன், எதுவும் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவள் கொஞ்ச நேரத்துக்கு தான் அப்படி இருப்பா, அப்போ சரியாயிருவா அப்படின்னு பார்த்தா 2 நாள் ஆகியும் வந்து லைக் வந்து ஆனி ஒழுங்கா சாப்பிடல, எதுவுமே பண்ணல. இந்த விஷயம் ஷூகாக்கும் தெரிய வருது. அவருக்கா என்ன இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவரும் கிளம்பி வராரு. அத்தை எங்கவ? டே சுகா, லைக் வந்து உங்க ஆனி உங்க அப்பா தான் வந்து வராரு. டே, கல்யாணம் தான் பண்ணிக்கேண்டா, என் பொண்ணு சாப்பிடாம இருக்கிறாடா, 2 நாள் ஆச்சு அவ சாப்பிட்டு. நான் பார்த்துக்கிறேன் மாமா. அத்தை ஒரு பிளேட்ல போட்டு கொடுங்க, நான் அவளை சாப்பிட வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சுகா சொல்றாரு. சரி மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி உங்க அம்மாவும் வந்து ஃபுட்டெல்லாம் போட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ சுகா தான் உள்ளார வராரு. ஏய் நூடுல்ஸ் மண்டை எஞ்சிடுறி அப்படின்ற மாதிரி சுகா சொல்றாரு. நீங்களும் வந்து பாக்குறீங்க, லைக் ஃபுட்டோட நின்றுருக்காரு. எனக்கு சாப்பிட்றதுக்கு தெரியும், எனக்கு எப்போ வேணுமோ அப்போ சாப்பிட்டுக்கிறது, யாரும் வந்து என்னால் நல்லா பரிதாபப்பட வேண்டாம். சுபா அவரும் உள்ளார வந்து கதவை மூடிட்டு உங்க பக்கத்துல சேர் போட்டு தான் வந்து உட்கார்றாரு. ஏய்
இந்த பார்ரி நூடுல்ஸ் மண்டை, முதல்ல இந்த மாதிரி நூடுல்ஸ் மண்டைன்னு கூப்பிடுறத நிறுத்துடா பொறுக்கி. பின்ன உன் மண்டை அப்படிதான்டி இருக்கு, நல்லா நூடுல்ஸ் மாதிரி வலுவலுன்ட்டு. கூப்பிடாதன்னு சொன்னேன். சரி கூப்பிடல, சாப்பிடுறி, எனக்கு தேவையில்ல. ஏய் பொண்டாட்டி அப்படின்னு சுகர் சொல்றாரு. உடனே திரும்பி பாக்குறீங்க. இப்ப நீ என்ன சொன்ன? சாப்பிடுறி. இல்ல இல்ல நீ வேற என்னமோ சொன்ன. ஏய் சாப்பிடு, அப்பதான் சொல்லுவேன். நீ சொன்னதை சாப்பிடுவேன். நீ சாப்பிட்டாதான் நான் அதை சொல்லுவேன். காது வலிக்கிற வலிக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சுகா சொல்றாரு. நிஜமா நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு சுகா தான் வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நல்லா சாப்பிட்றீ, எதுக்குடி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன், சாப்பிடு அப்படின்ற மாதிரி அவரையும் வந்து ஊட்டி விட்டு உங்களுக்கு வாட்டர்லாம் கொடுத்துட்டு அவரு வந்து போய் பிளேட்டெல்லாம் வந்து கீழே வச்சுட்டு, சரிதா அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அத்தை தாத்தா பாட்டி பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிளம்பி போறாரு. நீங்களா என்ன மாமாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எட்டி பாக்குறீங்க. அவனை வீட்டுல இருந்து வெளியில் நடந்து போறது தெரியுது. உடனே உங்களுக்கு அவ்வளோ கோபம், வேக வேகமா ஓடி வந்து லைக் வந்து என்ன ஆகுதுன்னா சுகாவை பிடிச்சி லைக் திருப்பி என்னடா இது நடக்குது அப்படின்ட்டு அவர் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளார என்ன ஆகுது அப்படின்னா சுகாவை பிடிச்சி இழுத்து செம்மையா நச்சு 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 நச்சுன்னு கிஸ் கொடுக்குறீங்க. லிப்ஸ்ல செம்ம ஹார்டா ரஃபா போகுது. சுகாக்கா என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி ஒயிட் ஐஸ்ல வந்து பாக்குறாரு. அவ்வளோ டீப்பா வந்து கிஸ் பண்றீங்க, செம்ம டைட்டா ஹக் பண்ணிடுறீங்க. உங்க பாடி ஃபுல்லுமே சுகாவால நல்லா வந்து ஃபீல் ஆகுது. அவருக்கு வந்து அதுக்கு மேல வந்து லைக் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நீங்க கிஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. அவரும் வந்து உங்க ஹிப்பை ஹோல்ட் பண்ணி பக்கத்துல இழுத்து இன்னமும் வந்து அப்படியே அந்த கிஸ் டீப்பா வந்து போகுது. உங்க டியர்ஸ்ல அப்படியே அந்த ஐஸ்ல இருந்து டியர்ஸ் அப்படியே வழியுது. கிஸ்ஸும் பிரேக் ஆகுது. லைக் வந்து உங்க கண்ணில் அப்படியே டியர்ஸ் தேங்கி நிக்கிறத வந்து பாக்குறாரு. ஏய் எதுக்குடி அழுவுற? அங்க ரூம்ல நீ என்ன சொன்ன? அப்புறமா சொல்றேன்னு சொன்னல, காது வலிக்கிற வரைக்கும் நீ சொல்றேன்னு சொன்னால, இப்ப நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்க. என்ன அவ்வளோ கேவலமா போயிட்டேன் நான் உனக்கு? அப்படின்னா எல்லாடி போதும், எனக்கு தான் கேவலமா இருக்கு. ஏன் இப்படி பண்ற மாமா? அப்படி நான் உன்கிட்ட என்னத்தை கேட்டுட்டேன்? உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறது தப்பா? நான் உன் பின்னாடி கேவலமா கெஞ்சிட்டு இருக்கிறது அவ்வளோ இதா இருக்குல்ல உனக்கு அப்படின்ற மாதிரி லைக் வந்து ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. சுகா வந்து என்ன பண்றாரு, லைக் அகைன் வந்து ஆனியை கிஸ் பண்ணிடுறாரு. இப்போ மட்டும் எதுக்கு கிஸ் பண்றப்போ யாரும் என் மேல பரிதாபப்பட வேண்டாம். பொண்டாட்டி யார் ரீசன் மேல பரிதாபப்படுறேன்னு நான் சொன்னனா? பரிதாபம்லாம் படுற ஆளு நான் கிடையாது. அதை நான் சொல்றதுக்கு தேவையில்லை, உனக்கே தெரியும் இந்த பொறுக்கிய பத்தி. தெரியும்டா பொறுக்கி, தெரிஞ்ச அப்புறம் என்னாடி? இப்போ இந்த மாமா உனக்கு மட்டும்தாண்டி பொண்டாட்டிடி. நீ அழாத சரியா? நான் சும்மா இவ்வளோ நாளும் கிட்ட விளையாடிட்டு தான் இருந்தேன், நீ என்னதான் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒவ்வொரு தடவை நீ பண்றது எல்லாத்தையும் நான் ரசிச்சது தாண்டி அதிகம். ஆனா நீ அது உனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்குன்னு நான் யோசிக்காம போயிட்டேன். சாரிடி. அப்படியே சுகா வந்து உங்க ஃபோர்ஹெட்ல வந்து கிஸ் பண்றாரு. அழாத, என்னைக்கு இருந்தாலும் மாமா உனக்கு மட்டும்தான். நீ ஸ்டடீஸை முடிச்சு வேலைக்கெல்லாம் போ, அதுக்கப்புறமா கல்யாணத்தை பார்த்துக்கலாம். எனக்கு இப்போ நீக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கோ. நீ குழந்தடி, இன்னும் படிச்சு எல்லாம் முடி, அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். மாமா முன்னாடி பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கோ மாமா. சரிடி, இவ்வளோ தூரம் பொண்டாட்டி கேட்கும்போது பண்ணிக்கிறேன் சரியா? காலேஜ் முடிச்சு வேலைக்கெல்லாம் போனதுக்கு அப்புறமா. மாமா என்னடி சின்னங்காதடி பொண்டாட்டி, நீ படிச்சு முடி, வேலைக்கெல்லாம் போ, அப்போதான் எனக்கும் பெருமையா இருக்கு. என் பொண்டாட்டி படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போறா, சொந்தமா சம்பாதிக்கிறா
அப்படின்ட்டு எனக்கும் வந்து அவ்வளோ பெருமையா இருக்கும். மாமாக்காக அது கூட பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி வந்து சுகா சொல்றாரு. சரி உனக்காக பண்றேன், இது பண்ணி படிச்சு முடிச்சு வேலைக்கெல்லாம் போ, அப்புறம் நீ எப்போ சொன்னாலும் கல்யாணத்துக்கு நான் ரெடி, சரியா? ப்ராமிஸ், ப்ராமிஸ் டிஎம் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே இயர்ஸோ ஸ்கிப் ஆகுது. அயனியும் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல பொசிஷனில் வந்து அவங்களுக்கு வேலையும் கிடைக்குது, வேலைக்கும் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சுபமும் வந்து இப்போ ஒரு சின்ன வீட்டில் தான் வந்து இருந்திருப்பாங்க. பட் லைக் வந்து அவருக்கும் வந்து லைக் வந்து பெரிய வீட்டில் நல்லா எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற வீடை வந்து ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணி பெருசாக்கி அந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கும் வந்து சுகாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் வந்து உங்கள் வீட்டில் வந்து சொல்லிடுறீங்க, இந்த மாதிரி கல்யாணம் ஒரு வாரத்தில் நான் எனக்கு மாமா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அப்படியே எல்லா சுகா வீட்லேயும் வந்து பேசி அவங்க வந்து இந்த மாதிரி வீடெல்லாம் வேலைலாம் போயிட்டுருக்கலாம், அது முடிச்சதுக்கப்புறமா உடனே வந்து கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு 3 months 3 to 4 months அந்த மாதிரிலாம் வந்து ரெனோவேட் பண்ணி ஃபுல்லாக எல்லாம் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து இருக்கிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணி அதுக்கப்புறமா மேரேஜும் வந்து வைக்கிறாங்க. இன்னைக்கு தான் வந்து மேரேஜ் டே. மணமேடையில் வந்து சுகா உட்காந்து என்னென்னலாம் லைக் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னதுக்கப்புறமா வந்து பொண்ணெல்லாம் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பொண்ணையும் வந்து கூட்டிகிட்டு வராங்க. அவ்வளோ ப்ரிட்டியாக கோர்ஜியஸாக வந்து ஆனியும் வந்து வராங்க, பக்கத்தில் உட்காடுறாங்க. பண்டாட்டி பொறுக்கி ஹாப்பியாடே ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சொல்கிறாங்க. சுகாவும் வந்து அப்படியே உங்கள் ஃபோர் ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணிட்டு லவ் யூ டி. ஐயோ இத்தனை வருஷத்தில் இப்போதான் நான் இதை தடவையாக கேட்குறேன். இனி எப்போ வேணாலும் கேட்கலாம், ஆனால் அடிக்கடிலாம் நான் சொல்ல மாட்டேன், பட் சொல்லுவேன். அடிக்கடி எனக்கு வேணும், பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களும் பேசிட்டு அப்படியே இப்போ வந்து தாலியோ எடுத்து கொடுக்குறாங்க. சுகமும் வந்து உங்கள் கழுத்துக்கிட்ட வச்சுக்கிட்டு என்ன பண்ணடி கட்டுட்டுமா இல்லை வேண்டாமா? ஆமாம் உனக்கு விளையாட்டு தானா, கட்டுடா. சரிடி நூடுல்ஸ் மண்டை, பாரு திரும்ப நீ நூடுல்ஸ் மண்டைன்னு சொன்ன கடிச்சிருவேன் பொறுக்கி. சரிங்க சரிங்க மேடம் மிஸ்ஸஸ் பொறுக்கி அப்படின்னு அவரும் வந்து தாலியெல்லாம் வந்து கட்டுறாரு. அப்படியே ஹாப்பி எண்டிங். அவங்களோட லைஃப்பும் நல்லா ஜாலியாக ஹாப்பியாக போயிட்டுருக்கு. எப்படி இருக்குன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் போடுங்க. இன்ஸ்டா டெலிகிராம் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணுன்றவங்க தாராளமாக போய் பார்க்கலாம். ஃபாலோ சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க, ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி ரெக்வெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா ஃபேரிஸ். ஓகே, பாய் பாய்.